ஹாய், என் பேர் சண்முக மகராசி. நான் ஒரு தைராய்டு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். ஸோ நான் ஒரு +2 அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும் போதுல இருந்தே ரொம்ப கோவப்படுவேன், இரிட்டேட் ஆவேன், சண்டை போடுவேன், வீண் வாக்குவாதம் நிறைய இருக்கும். ஸோ அப்போ என்னோட அம்மா அப்பா டீனேஜ், ஸோ அதனால இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சூழ்நிலை கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. காலேஜ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஹேர் லாஸ், ரொம்ப டயர்ட் ஆகிறது, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது, இப்படியே பிரச்சனைகள் எனக்கு ஆட் ஆன் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. எனக்கும் தெரியல எதனாலன்னு, எனக்கும் தெரியல, என் பேரண்ட்ஸ்க்கும் புரியல. அப்போ ஒரு நாள் ஒருத்தங்க கேட்டாங்க எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அவங்களுக்கு இருக்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம ஒப்பீனியனை கையில் வச்சுட்டு உண்மையை ஃபேக்டை விட்டுட்டு எதேதோ பண்ணிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், என்னோட உடல் ஆரோக்கியம்தான் ஃபர்ஸ்ட். அது நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையில இருந்தும் நான் வெளியில வர முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடந்த 20+ இயர்ஸா நான் ஏன் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தி இன்னைக்கு ஒரு ஹாப்பியான லைஃபை நான் லீட் பண்ணிட்டு இருக்கணும், நான் கடந்து வந்த பாதையில கிடைச்ச எல்லா லெசனையும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எஜுகேட் பண்ணி நான் பட்ட கஷ்டம் அவங்க படாம அவங்கள நான் காப்பாத்திட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்களும் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் பண்ணீங்க, அதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் பண்ணீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் கண்டிப்பாக படிப்பேன், சரிங்களா? ஸோ இது நம்மளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.